2022ல சென்னையில் இருக்கிற பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை அங்கிருந்த ஒருத்தன் அந்த பொண்ணை ட்ரெயின்ல தள்ளி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். என்ன நடந்திருக்குன்னா, ஆலந்தூர்ல போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிற ராமலட்சுமியோட பொண்ணான சத்யபிரியா தான் படிக்கிற காலேஜுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே டைம்ல இவங்க போலீஸ் குவார்டர்ஸ்லயே இருக்கிற இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பையனான சதீஷும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். சத்யபிரியாவும் சதீஷும் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சதீஷோட நடவடிக்கை எல்லாமே சரக்கு கஞ்சான்னு சொல்லி வழி மாறி போனதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு இவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சதீஷோ சத்யபிரியா கிட்ட நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கல, உன்னை தான் லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதுல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன சத்யபிரியா தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லி சதீஷோட ஃபேமிலியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே சத்யபிரியாவுக்கு வேறொரு நபரோட நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சதீஷ் தனக்கு கிடைக்காதவ வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ட்ரெயின்ல தள்ளி கொலை பண்றான். தான் மேல உயிரே வச்சிட்டு இருந்த சத்யபிரியாவோட அப்பா தான் பொண்ணு இறந்ததை பார்த்து அவருமே சரக்குல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு இறந்து போயிடுறாரு. இந்த செயலை செஞ்ச சதீஷுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் தண்டனை காலம் முடிஞ்ச உடனே தூக்கில போட சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க.